ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி தோட்டத்துக்கு வந்துட்டோம். தோட்டத்தில் இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தென்னை மரம் நடுறதுக்காக வந்திருந்தோம். குழந்தைங்க கையால் எல்லாம் தென்னை மரம் நட்டு வைக்கலாம் அப்படின்னு மாமா அவங்க தம்பி பசங்கள்லாம் வந்திருந்தாங்க. எல்லோரும் நாங்களும் இங்கே திருப்பூர்லேருந்து வந்ததுனால எல்லாம் வயலுக்கு அப்படியே போயிட்டு தோப்பெல்லாம் போய் பார்த்துட்டு வரலான்ட்டு இன்றைக்கி கிளம்பிட்டோம். காலையிலேயே சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டோம். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கனாக்கா நெல்லிக்காய் தோப்பு, ஃபுல்லாக நெல்லிக்காய் தோப்பு தான். நெல்லிக்காயெல்லாம் பாருங்கள் எப்படி சடையாக பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் நெல்லிக்காய் ஜாமும் போட்டிருக்குறோம். அக்கா கொடுத்து விட்டதில் தான் போட்டிருக்கோம் பாருங்கள். இது தென்னந்தோப்பு. இன்றைக்கி ஒரு 20 கன்று தென்னை மரம் தான் நட்டு வைக்கிறதுக்காக வந்திருந்தோம். தென்னந்தோப்புக்கும் பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு எல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு ஜாலியாக சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது மாமரம்லாம் இன்னும் காய் காய்க்க ஆரம்பிக்கல. இது எல்லாமே மாமா தோட்டத்தில் பார்த்திங்கன்னா அக்கா வீட்டு தோட்டத்தில் இயற்கை விவசாயம் தான் மாமா பண்ணுறாங்க. இது முசிறி சைடு. இங்கே விளையிற கொய்யாக்காலாம் இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க, கடைங்களில் இருக்கிறவங்க எல்லாமே வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த சைக்கிள்லாம் வச்சு பிஸ்னஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, தள்ளு வண்டியிலலாம். அவங்களாம் இந்த சீசன் டயத்தில் காலையில் 6 மணிக்கெலாம் தோட்டத்துலேயே இந்த கொய்யாக்கெல்லாம் பறிச்சிட்டு போயிடுவாங்க. காலையிலேயே பறிச்சிட்டு போயிடுவாங்க. நாங்கள் எங்களுக்கு தேவையானதெல்லாம் ஊருக்கு கிளம்புறப்ப எல்லாம் கிளம்பலான்ட்டு பறிச்சுக்கிறதுக்காக வந்துட்டோம். ஜாலியாக பசங்களால் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. சின்ன மரத்துலேயும் பாருங்கள் குட்டி குட்டி கொய்யாக்கா ஆசையாக இருக்குது. இந்த மரத்தில் பார்க்கையிலேயே அவ்வளோ நல்லா இருக்குது. இது எலுமிச்சங்காய் மரம். இதில் இதுவும் மாதுளை. இது பிஞ்சு தான் விட்டுருக்கு, பழுக்கலை இன்னும். பசங்கள்லாம் இதில் இப்படி இப்படி பின்னிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. நானும் எப்படி பண்ணணும் இப்படிலாம் பின்னி சின்ன பிள்ளைல நாங்கள் விளையாடுவோன்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தோம். இது பார்த்திங்கன்னா அத்தி மரம் சின்னதாக இருக்குது பாருங்கள். அத்தி மரத்தில் இப்படி தான் அத்தி மரமும் இருக்கும். காய் பழம் 1 2 தான் இருக்குது. இப்போ தான் பிஞ்சு வச்சுருக்க மாட்டேது காயெல்லாம். அத்தி மரம் காயாக இருந்துச்சு, 1 2 பழம் இருந்தது, பறிச்சுக்கிட்டோம். அத்தி மரத்தில் அந்த ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா அது பிச்சு அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. அத்திப்பழம் பழமாக நம்ம கடைகளில் எப்படி தானே. அடுத்து நாங்கள் பார்த்திங்கன்னா பப்பாளி தோப்புக்கு வந்துட்டோம். கொய்யா தோப்புலேருந்து பப்பாளி தோப்புக்கு திரும்ப வந்துட்டோம். பப்பாளி பழமும் வேணுங்கிறத எல்லாம் பறிச்சுக்கிட்டோம். இந்த பப்பாளி பழம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ பறிச்சுட்டு அக்காலாம் கொண்டாந்து கொடுத்தாங்கனாக்கா வீட்டில் அது ஒரு 10 டேஸ்னாலும் பார்த்திங்கன்னா அது அந்த ஃப்ரெஷ்னஸ் போகவே போகாது, அப்படியே இருக்கும். எப்போ கட் பண்ணாலும் அப்படி கட் பண்ணி சாப்பிட்டா அல்வா மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நெல்லிக்காயெல்லாம் பறித்து எல்லாம் பாக்ஸில் போட்டு போட்டு வச்சுட்டாங்க. அங்கே வயலில் வேலை பார்க்குறவங்கலாம் கடைங்களுக்கு கொடுக்கணுன்னு. பப்பாளி காயிலையும் கூட்டு செய்யலான்னு பப்பாளி காயும் எல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டோம். பழம் காய் எல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டோம். சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால இங்கே பசங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு சுற்றி சுற்றி பார்க்குறதுல. ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு டைமிங் போனதே தெரியல எங்களுக்கு. காலையில் வந்தோம், மதியம் 12:30 ஆயிடுச்சு. எங்களுக்கு டைமிங்கே தெரியல. அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு தோப்பில் சுற்றி சுற்றிக்கிட்டு. அப்புறம் கத்தாழை எல்லாம் பறிச்சுக்கிட்டோம். பாப்பாவுக்கெல்லாம் தலைக்கு தேய்ச்சி விடலாம் அப்படின்ட்டு கத்தாழை பறித்து கொடுத்தாங்க மாமா. கத்தாழையெல்லாம் பிடுங்கிட்டு காய் பப்பாளி காய் பறிச்சுக்கிட்டோம். பப்பாளி காயும் கொஞ்சமாக பறிச்சுக்கிட்டோம்.
மரத்தில் அந்த பழங்களை எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசையாக நல்லா இருந்துச்சு, கீழாவில் இருக்கிறதுக்கு. ஜாலியாக தொட்டு தொட்டு பார்த்து விளையாண்டுக்கிட்டு பசங்கள்லாம் ஜாலியாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆனாக்கா ஒரு நாள் நல்லா என்ஜாய் பண்ணோம். தேன் எடுக்கிறதுக்காக அந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க, ஸ்டாண்டெல்லாம் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. குட்டி மரத்துலேயும் பார்த்திங்கன்னா காய் நிறைய வச்சுருந்துச்சு, கொய்யாக்காய், நாட்டு கொய்யாக்காய் எல்லாமே. குட்டி மரமாக இருக்குது பார்த்திங்களா, சின்ன செடி மாதிரி இருக்குது. அதுலேயே இருந்தால் இது வந்து பார்த்திங்கன்னா அன்னாசி பழம். இதில் தான் ஒரு பழம் ஏற்கனவே 2-3 பழம் பழுத்துருச்சு. திரும்ப வந்து பூ வச்சு அதுக்கப்புறம் தான் காயாக வச்சு அப்புறம் தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஜாலியாக வந்து தோட்டத்தில் என்ஜாய் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்துட்டோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. தேங்க்யூ.